நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நடப்பாண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மேட்டூர் அணை. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக 90,000 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,05,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. இந்தியா கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி போட்டி. ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியை வேட்பாளராக அறிவித்தார் மல்லிகார்ஜுன கார்கே. (2026) சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் தொகுதியில் தன்னை தோற்கடிக்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால். மதுரை தாவிக்க மாநாட்டிற்கு 2 காவல் ஆணையர்கள் உட்பட 3,500 போலீசார் பாதுகாப்பு. தாவிக்க சார்பில் 1,500 பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். மதுரையில் அண்ணா எம்ஜிஆரின் புகைப்படங்களுடன் கூடிய விஜயின் கட் அவுட். தாவிக்க மாநாட்டு திடலில் வரலாறு திரும்புகிறது என கட் அவுட் வைத்த நிர்வாகிகள். கும்பகோணத்தில் தாவிக்க மாநாடு தொடர்பான பேனர்களை அகற்ற எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட முயன்ற தாவிக்கவினரை கைது செய்தது போலீசார். ஒசூர் கெலவரப்பள்ளி அணையை ஆய்வு செய்த அன்புமணி விவசாயிகளுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம். தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசு சட்டங்களை மீறி செயல்படலாமா என உயர்நீதிமன்றம் கேள்வி. காவல் நிலையம் உள்பட நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட அனைத்து கட்டுமானங்களும் அகற்றப்பட வேண்டும் என கருத்து. சென்னை குமரன் நகரில் பிட்புல் ரக நாய் கடித்து குதறியதில் ஒருவர் உயிரிழப்பு. நாயின் உரிமையாளரையும் கடித்து குதறியதால் பரபரப்பு. சென்னை ஆலந்தூரில் நடந்து சென்ற சிறுவனை கடிக்க துரத்திய 5க்கும் மேற்பட்ட நாய்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை. தேன்கனிக்கோட்டை அருகே வீட்டில் நாய் வளர்த்து வந்த கூலி தொழிலாளி குத்திக் கொலை. வளர்ப்பு நாய் கடிக்க வந்த ஆத்திரத்தில் கத்திரிக்கோலால் குத்திக் கொன்ற இளைஞர் கைது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குவாடி குடியிருப்பின் 5வது மற்றும் 6வது தளத்தில் தீ விபத்து. குடியிருப்பு வாசிகள் ஸ்கைலிஃப்ட் மூலம் பத்திரமாக மீட்பு. மீனவர்கள் கைதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்து குடும்பத்துடன் மீனவர்கள் போராட்டம். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை ஏற்று 1 மணி நேரத்திற்கு பின் மறியலை கைவிட்டனர். சிறைபிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 9 பேருக்கு தலா 3,50,000 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த புத்தளம் நீதிமன்றம். ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இலங்கை நீதிமன்ற உத்தரவால் பரபரப்பு. மோசமான நிலையில் இருக்கும் நெடுஞ்சாலைகளுக்கு ஏன் சுங்கவரி விதிக்க வேண்டும்?
தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி. சட்டவிரோத கிட்னி விற்பனை கொடூரமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. உடல் உறுப்பு விற்பனை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். முதற்கட்டமாக சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என பொதுமக்கள் முழக்கம். நாகையில் எண்ணெய் ஆலைக்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு மீள்குடியமர்வு நிவாரணம் வழங்காததை கண்டித்து போராட்டம். சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டம். $6,000 கோடி வரை வசூலித்து மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. வேலூர் IFS நிறுவன இயக்குநர் மோகன் பாபுவின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். இணையதளங்களில் பெண்களின் அந்தரங்க வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதை AI தொழில்நுட்பம் மூலம் தடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். இணையதளங்களில் பகிரப்பட்ட தனது அந்தரங்க வீடியோக்களை நீக்கக் கோரி பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூலி வேலைக்காக சாலையை கடக்கும் என்ற மூதாட்டி கார் மோதி உயிரிழப்பு. சென்னை அடையாறில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. சாலையை கடக்கும் என்ற பைக் மீது அதிவேகமாக வந்த மற்றொரு பைக் மோதியதில் தொழிலாளி படுகாயம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடந்த விபத்தில் அதிர வைக்கும் CCTV காட்சிகள் வெளியீடு. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக கடந்த 7 மாதங்களில் 14,922 பேர் கைது. கடந்த 1 மாதத்தில் 5,870 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாகவும் காவல்துறை விளக்கம். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி சரியாக நிர்ணயம் செய்திருப்பதை உறுதிப்படுத்த சிறப்பு குழுக்களை அமைக்க வேண்டும். சொத்து வரி முறைகேடு வழக்கை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பருத்தி மீதான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பு. செப்டம்பர் 30 என்ற கால அவகாசத்தை மேலும் நீட்டிப்பு செய்ய மத்திய அரசுக்கு கோரிக்கை. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். மாநிலங்களவையில் தம்பிதுரை மற்றும் GK வாசன் வலியுறுத்தல். ராப் பாடகர் வேடன் மீது பெண் மருத்துவர் உள்பட 3 பெண்கள் பாலியல் புகார். முன்ஜாமீன் மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் வேடனை கைது செய்ய தடை. கூகுள் நிறுவனத்திற்கு 315 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ஆஸ்திரேலிய நீதிமன்றம் 2 தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் சட்டவிரோத ஒப்பந்தம் செய்த புகாரில் அதிரடி. ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் தலைமையிலான அணியில் சுப்மன் கில், பாண்டியா, தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோருக்கு இடம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.